நடைபெறுகிற இந்த தாவேகா டிவிக்கு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி பூரண மதுவிலக்கை கொண்டு வரப்போகிற ஆட்சி, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப் போகிற ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி. இந்த ஆட்சியில் ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் 2500, 3500, 6 சிலிண்டரு, முதியோர் பென்ஷன் ஏற்றி கொடுக்குற அண்ணந்து, மாற்றுத்திறனாளிகளை ஏற்றி கொடுக்குற அண்ணந்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு தேவையை நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த நாட்டு மக்களுக்காக செய்ய போகிறார். என்னன்னு கேட்டால், இனிமே யாரும் டாஸ்மாக் கடைக்கு போத்தாங்க. லைனில் நின்று காசு கொடுத்து உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அந்த சரக்கை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கினா ரொம்ப கஷ்டமாகுது. கூட்ட நெரிச்சல். நான் 700 கடை வேற மூட்டார் நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். 700 கடை வேற மூடிட்டாருங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, 700 கடையை மூடிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் டாஸ்மாக் கடை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் இனிமேல் டாஸ்மாக் கடை. ஆமாம், நீ ஆப் வந்துச்சு. இப்போ ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. வித்தின் ஃபியூ டேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஆப் போட்டினா அதுலேருந்தே உனக்கு என்ன சரக்கு வேணுமோ நீ அப்படியே அதிலே நீ வந்துட்டு புக் பண்ணிடலாம். இப்போ ஜொமோட்டோ ஆகுது இல்லை, ஜொமோட்டோ இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்யலை, டிஃபன் செய்யலை, நைட்டில் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா ஜொமோட்டோவில் போயிட்டு நம்ம புக் பண்ணிடலாம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது வேணாலும். இட்லி, வடை, சாம்பார், தோசை, பொங்கல், புளியோதரை, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எறா, நண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம புக் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி இனிமேல் சரக்கு ஃபுல்லாக, ஆஃபா, கோட்ரா, பீரா, ஜின்னா எது வேணாலும் இனிமேல் நீங்கள் கடையில் போய் காசு கொடுக்குறது, லைனில் நின்று காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இங்கேருந்தே நீங்கள் புக் பண்ணிட்டா இங்கேருந்தே நீங்கள் புக் பண்ணிடலாம். இங்கேருந்தே புக் பண்ணிட்டு அந்த புக் பண்ணி கடையில் காமிச்சா நீங்கள் போகத்தில் யாருன்னா போய் காமிச்சா சரக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், என்ன சரக்கு உங்களுக்கு வேணுன்றது கூட உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்துடும். அந்த கடையில் என்ன சரக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன சரக்கு வேணும், எம்சி வேணுமா, லெமன் ஒட்கா வேணுமா, லெமன் பக்காடி வேணுமா, பிளாக் பக்காடி வேணுமா, ஓல்டு காஸ்க் வேணுமா, ஓல்டு மங்க் வேணுமா, செவாலியர் வேணுமா, பீர் வேணுமா, வைன் வேணுமா, ஜின்னு வேணுமா, மற்ற ரகமான மானிட்டர் சரக்கு வேணுமா, பிளாக் ஷிப் வேணுமா, இப்படி 150 ரூபா சரக்குலேருந்து 3000 ரூபா ஃபுல்லு வரைக்கும் எந்த சரக்கு வேணும்னு அதிலே பார்த்துக்கலாம். அப்படியே அதில் ஆப் பார்த்துக்கின்னு நீங்கள் அதில் அப்படியே வந்து புக் பண்ணிட்டா நீங்கள் போய் ஸ்லிப் போய் கொடுத்துட்டா என்ன சொல்கிறது, போய் வாங்கிட்டு வந்துடலாம். லைன்லேருந்து காசு கொடுக்க தேவையில்ல, வீட்டிலேருந்தே புக் பண்ணிடலாம். அடா 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 அடா, என்ன அற்புதமான ஆட்சி. அப்பா கைத்தட்டுங்க, எல்லோரும் கைத்தட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி. அப்புறமா எப்படின்னு கேட்டால், நான் சொன்ன பாருங்கள், ஜொமோட்டோ வீட்டுக்கு வருதுன்னு. நீங்கள் இங்கே புக் பண்ணிட்டு ஜிபேயில் பணம் போட்டு அங்கே ஸ்லிப்பு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இனி கொஞ்ச நாள் போனால் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன பண்ணுவார், மது பிரியர்களுடைய கஷ்டத்தை அறிந்து என்ன சொல்கிறது, இனிமேல் புக் பண்ண சரக்கே வீட்டுக்கு வந்துடும். 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் சரக்கு வீட்டுக்கு வந்துடும். சும்மா நீ காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வேண்டியதான். நைட்டு ஒரு ஃபுல்லே வாங்கிக்கோ, காலைல தலைவலி தேவைப்படல சரக்கு. எல்லாம் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் பண்ணுறாரு. காரி துப்புறாங்க மக்களெல்லாம். நீங்கள் பூரண முதலுக்கு கொண்டு வர்றது, நீங்கள் போதையை ஒழிக்கிறது, நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது. இவங்க 700 கடையை மூட்டாங்களாம், அப்படியே பீத்திக்கிறான் அந்த மதுவிலக்கு அமைச்சர். 700 கடைகளை நாங்கள் மூடிட்டாலும் நாங்கள் லாபத்தை காட்டுறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் ஊழலே பண்ணல. நான் அப்படியே எங்கள் முதலமைச்சர் சத்ய ஹரிச்சந்தர், நாங்கள் அமைச்சர்களெல்லாம் அப்படியே சத்ய ஹரிச்சந்திரர்கள், நாங்கள் ஊழலே பண்ணல. அதிகமான ஊழலே நீங்கள் தானடா பண்ணிக்கிறீங்க. பாட்டிலுக்கு 30 ரூபா வாங்கிக்கிறீங்க. இதில் இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த வளர்ந்த கட்டணம் இல்லை, ஆதவர்ஜினா மிஞ்சின பதார்த்தம், அதில் அந்த ஆள் கேட்குறாரு, திமுகனுடைய எம்பி டாக்டர் ஜெகத் ரட்சகன் என்னத்துக்கு சாராய ஆலை நடத்துகிறாரு, என்னத்துக்கு சாராய கம்பெனி வச்சுன்னுக்கிறார் அவர் அந்த சாராய கம்பெனி அவர் மூட வேண்டித்தானே. டாக்டர் ஜெகத் ரட்சகன் சாராய கம்பெனி வச்சுக்கிறாரு. அவையில் பேசணுன்னே அவையில் எதிர்ப்பு வருது. அங்கே அவையிலே கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள், ஒரு அவையில் ஒருத்தர் இல்லைன்னா அவரை பற்றி நீ ஏன் பேசுகிற,
ஒரு அவையில் ஒருத்தர் இல்லைன்னா அவரை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னா வாயை மூடிக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆதவர்ஜுனாவை, இப்போது அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் வந்து சாராய கம்பெனி நடத்துகிறாரு, சாராய ஆலை நடத்துகிறாரு, அதனால் அதை மூடணும்னு சொல்லி அவர் சாராய கம்பெனி நடத்துறாருன்றது நீ சட்டமன்றத்தை ரெக்கார்ட் பண்ணுறியா? ரைட்டு, நான் ஒன்று சொல்லிட்டா, அவர் சாராய கம்பெனி நடத்துகிறாருன்றது, அவர் டிஸ்டரிஸ் வச்சுருக்காருன்றது ஊர் உலகத்துக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, பலர் வச்சுக்கிறாங்க. நான் இன்னும் அந்த வளர்ந்த கட்டம் அந்த திருட்டு லாட்ரசிட்டி குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆதவர்ஜுனாவை சொல்கிறேன். முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிராந்தி கம்பெனி டிஸ்டரிஸ் கம்பெனி வச்சு யார் தெரியுமா? மிடாஸ் கம்பெனி, ஜெயலலிதாவும் சசிகலாவும், அவங்க 2 பேரும் தான் முதல்ல அந்த கம்பெனி ஆரம்பித்தவங்க. இப்போ நான் டாக்டர் ஜெகத் ரட்சகன் பேர் சொல்கிற திமுக குடும்பங்கள் நடத்துதாண்டா, அதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருக்குது. என்னது ஆதவர்ஜுனா? கவர்மெண்ட்டு லைசன்ஸ் கொடுத்து லைசன்ஸோட அரசாங்க அனுமதியோட அவங்க டிஸ்டரிஸ் கம்பெனி அந்த சொல்கிற அந்த சாராய ஆலையை வச்சுக்கிறாங்க. ஆனால் உன்ன மாதிரி திருட்டு லாட்ரி சீட்டிக்கிற பாரு ஆதவர்ஜுனா, நீ திருட்டு லாட்ரி சீட்டு கள்ள லாட்ரி சீட்டிக்கிற பாரு. அந்த மாதிரி நான் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் திருட்டு சாராயமோ கள்ளச்சாராயமோ அவருடைய டிஸ்டிலரிஸ் கம்பெனியில் அவர் தயாரிக்கலை. அரசாங்க அனுமதி கொடுத்து ஒன்றிய அரசு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. அரசாங்க அனுமதி பெற்று கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட அரசாங்க அனுமதியோடு நடத்துகிற மதுபான ஆலை தான். அதை பற்றி நீ பேசுகிறிய, அவர் ஒன்றும் கள்ளச்சாராயம் காசில். இப்போ நீ உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், உங்கள் வீட்டில் உங்கள் மச்சனை, பாண்டிச்சேரியில் இருக்கிறானே உங்கள் மச்சனை, உங்கள் மச்சான் எல்லாம் சேர்ந்து கள்ள லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணுறீங்க பார், போலி லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணுறீங்க பார், திருட்டு லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணுறீங்க பார், தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணுறீங்க பார், சிங்கிள் நம்பர் லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணுறீங்க பார், காட்டன் திருட்டுத்தனமான ஒரு சூதாட்டம் ஆடுறீங்க பார். அந்த மாதிரி கிடையாதுப்பா. டாக்டர் ஜெகத் ரட்சகன் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவருடைய டிஸ்டிலரிஸ் கம்பெனி கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதவர்ஜுனா நீ பேசும்போது பார்த்து பேசு. என்னது பேசும்போது பார்த்து பேசு. உனக்கு தான் பேச வருவான்றதெல்லாம் கிடையாது, பார்த்து பேசணும். ஏடா சாராயத்தை ஒழிக்கிற 700 கடையை மூடிட்டோம், படிப்படியாக நாங்கள் பூரண மதுரைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி 700 கடையை மூட்டோன்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடும் இன்றைக்கி பிராந்தி ஷாப்பு. ஆமாங்க தாய்மார்களே, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடும் பிராந்தி ஷாப்பு. வீட்டுக்காரன் எங்கே போய் குடிச்சிருவானு சொல்லி உள்ளே நீ பூட்டி வச்சிருப்ப இல்லை, அவன் வெளியே போக தேவையில்லை, அவன் இங்கேருந்தே செல்ஃபோன்லேயே புக் பண்ணிவிடுவான். புல்லு வேணுமா, ஆப்பு வேணுமா, குவார்ட்டர் வேணுமா, பீரு வேணுமா, ஜின்னு வேணுமா, ரம்மு வேணுமா, சைடிஷோடு வருது. நீ அப்படி சமையல் ரூம் கூட போனால் அவன் வெளியே போய் வாங்கினது உள்ளே வச்சுன்னு அப்படி கட்டிக்கு வச்சுன்னு பெக்க போடுவான். இந்த மாதிரிலாம் வெளிநாட்டில் தான் உண்டு. அது சரி, நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியும் மதுப்பிரியருடைய கஷ்டம் என்னன்னு சொல்லி. அது மதுப்பிரியருடைய கஷ்டத்தை அவர் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லம் தேடி கல்வின்னு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் இல்லம் தேடி கல்வின்னு, இப்போ ஜோசப் விஜய் ஆட்சியில் இல்லம் தேடி மதுபானம். என்னது இல்லம் தேடி மதுபானம்? உங்களுக்கெல்லாம் இவ்வளோ வாயா? உங்களுக்கு இவ்வளோ வாய்? இதில் போலி மதுபானத்தை பற்றி பேசுறது இந்த ஆதவர்ஜுனா, போலி மதுபானத்தை பற்றி பேசுறது, அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுறது, லாட்ரி சீட்டில் வந்துட்டு எங்கள் மாமனார்கிட்ட நீங்கள் வந்து அவன் லாட்ரி சீட்டு அதிபர்னு சொல்கிறான். லாட்ரி சீட் அதிபர்கிட்ட 900 கோடி வாங்கிட்டீங்க. அது வேறு யாரும் இல்லை, அவன் மாமனார் தான். நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருக்கிறோம், அது அவன் மாமனார் தான், வேறு யாரும் கிடையாது. அது கொடுத்துருந்தா 550 கோடி. அதெல்லாம் இன்றைக்கி பிச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. நீ போய் உங்கள் மாமனாருக்கு இல்லை இப்போ சட்டமன்றத்தை உங்கள் எதிர்க்க உட்காந்துக்கிற உங்கள் மாமியார் திருமதி லீமா ரோஸ் அவங்கள கேளு, ஏன் நீங்கள் கொடுத்தீங்க, ஏன் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம பண்ணுறது திருட்டு தொழில், நம்ம பண்ணுறது பேமானி தொழில், நம்ம பண்ணுறது களவாணி தொழில், போலி லாட்ரி சீட்டு, அதனால் பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறோன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, என்ன ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, பொருள் மது ஒழுக்க கொண்டு வர. நீங்களே சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டிலோட சிபிஐ விசாரணைக்கு போகும்போது ஆதவர்ஜுனா பையில விஸ்கி பாட்டில் இருந்துச்சுல்ல, பிடிச்சிட்டான்ல போலீஸு அங்கே ஃப்ளைட்டில் ஏறும்போது அந்த ஏர்போர்ட்டில் சரகஷ்னு போகிறது தானே எடுத்துன்னு போனீங்க விஸ்கி பாட்டில். ஆனால் எடுத்துன்னு போய் என்ன டெல்லிக்கு நான் கோயிலில் போய் என்ன தீர்த்தமர் தெளிச்சுட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் தத்தர்புஜம் பிரசன்ன வர்ணம் சர்வ வித்யோபசாயம் மந்திரமாக போட போகிறீங்க. எனவே நீங்கள் ஒன்றும் யோகியம் கிடையாது என்ன. அதனால்
வீட்டுக்கு இன்னைக்கு மதுபானத்தை சப்ளை பண்றாரு நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய். 700 கடைகளை மூடிவிட்டாய், 700 கடைகளை மூடிவிட்டோம், 700 கடைகளை மூடிவிட்டோம்னு அமைச்சர் சட்டமன்றத்தை பேசினாரு. 700 கடையை மூடின இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் மதுபான கடை. ஃபோன்லேயே நம்ம பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு புக் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த நமது மதுபான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்றாங்க. தாய்மார்களே, காரி துப்புங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன் நாடு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்.